பெட்டி மாதிரியே இருக்கும். ஓ இதுதான் பிக்னிக் பேக்கா? இது குட்டி பிக்னிக் பேக். குட்டி பேக். இதுல குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா 15 கிலோ வெயிட் வரைக்கும் நீங்க போட்டுட்டு போலாம். ஹேண்ட் பேக் மாதிரியே இருக்கும். ஆமா ஹேண்ட் பேக் மாதிரியே தான் இருக்கு. சூப்பரா இருக்குங்களா? செம்மையா இருக்குங்கக்கா. இங்க பாருங்க இதோட லாக் போட்டுக்கலாம். ஓ இதுல லாக் வேற இருக்கா? திங்ஸ் உள்ள அப்படியே இருக்கும். தம்பி இத பாருங்க பூஜா கூட. பூஜா கூடயாங்கா? கண்டிப்பா. என்னங்க செம்ம கியூட்டா இருக்கு. பூஜா ஜாமானம்லாம் வச்சு இப்படி எடுத்துட்டு போனீங்கன்னா சூப்பரா இருக்கும். அதே மாதிரி இந்த மாடல் பாருங்க ஸ்டார் போட்ட மாதிரி சூப்பரா இருக்கும். செம்ம கியூட்டா இருக்கு இதெல்லாம். கண்டிப்பா ஷாப்பிங்லாம் இத எடுத்துட்டு போணும்னு வைங்களேன். பாக்குறவங்க எல்லாம் நம்மளே தான் பாப்பாங்க இல்லையா? ஃப்ரூட்ஸ்லாம் வைக்கிற மாதிரி குட்டி பேக்ஸ் கட்டு. ஃப்ரிட்ஜ் மேலலாம் வச்சு பழம் வச்சு சூப்பரா இருக்கும். இந்த மாடல் பாருங்க ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. ஓ சூப்பரா இருக்கேங்க அது. பாருங்க கையில அப்படியே எடுத்துட்டு போனா செம்ம கியூட்டா இருக்கும் இல்லைங்களா? இதெல்லாம் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பேக்கா கொடுத்துடலாமா? கண்டிப்பா கொடுத்துடலாம். ஓகே சூப்பரா இருக்கும்ல. இத பாருங்க கூட பாருங்க சூப்பரா இருக்கு. இதுல செடி வச்சீங்கன்னா வீட்ல பார்க்கிறதுக்கு அழகா இருக்கும். அக்கா இது எல்லாமே கை பின்னலா? எல்லாமே கை பின்னல் தான். செம்மையா இருக்கேங்கக்கா. தம்பி இது பாருங்க குட்டி வாளி மாதிரியே உங்களுக்கு இருக்கும். ஆமாங்கக்கா வாளி மாதிரி தான் இருக்கு. இது வந்து குழந்தைங்களுக்கு போட்டோ ஷூட்டுக்கு எல்லாத்துக்குமே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யூனிக்கான வீடியோஸ் கொண்டு வந்து சேர்க்கணும்ட்டு நிறைய மெனக்கெடுவோம். அந்த வகையில இன்னைக்கும் வந்து ஒரு யூனிக்கான வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த கண்டென்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் நம்ம விஜய் அக்கா வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்காங்க. அக்கா வணக்கம்க்கா. நம்ம கம்பெனியோட பேர் என்னங்கக்கா? சேசா கிராப். ஓகே நம்ம கம்பெனில என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கோங்க? நம்ம வந்து கிராஸ் பேக் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம். ஓ நீங்களே இதெல்லாம் ஓனா மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம். அக்கா இந்த பேக்ஸ் எல்லாமே கிராஸ்ல பண்றதுங்களா? கிராஸ் தான். ஓகே இது வந்து நார்த் சைடுல இருந்து வர மெட்டீரியல். ஓ பார்க்கிறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவா இருக்குங்கக்கா. நம்ம அவுட்லெட்லாம் எங்கங்க எந்தெந்த இடத்துல இருக்குங்க? இது வந்து ராசிபுரம், பெருந்துறை, சேலம் இந்த இடத்துல எல்லாம் 20 இடத்துல எங்களுக்கு 20 இடத்துல வச்சிருக்கீங்களா? ஓகே ஓகே அந்த லொகேஷன்ஸ் எல்லாமே நான் கீழ கொடுக்குறேன். அக்கா இன்னொன்னு என்னன்னா வந்து இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பாப்பாங்க இல்ல வேற ஸ்டேட்ல இருந்து பாப்பாங்கக்கா. அவங்களுக்குலாம் இந்த ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படினா கொரியர் பண்ணி விடுவீங்க? கண்டிப்பா ஒரு பீஸ்னால நாங்க கொரியர் பண்ணி கொடுப்போம். ஒரு பீஸ்னால அனுப்பி விடுவீங்களா? கொரியர் பண்ணி கொடுப்போம். நம்மள்ட்ட இப்போ இந்த கிராஸ் பேக்ஸ் தவிர வேற என்ன விஷயங்கள்லாம் இருக்குங்கக்கா? வேற வந்து அகர்பத்தி இருக்கு. அகர்பத்தி இருக்கு, பூஜா கூட, பிக்னிக் கூட, இந்த மாதிரி எல்லா மெட்டீரியல்ஸ்மே எங்ககிட்ட கிடைக்கும். சூப்பர் சூப்பர்ங்கக்கா. அப்படியே உங்களுக்கு இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம வியூவர்ஸ்க்கு எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிடலாங்களா? அக்கா ஃபர்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் காட்ட போறீங்க? நாங்க வந்து இப்போ வந்து ஃப்ரூட்ஸ்லாம் வைக்கிற மாதிரி குட்டி பேக்ஸ் கட்டு. ஓகேங்க. உங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஸ்லாம் வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஓகேங்க. மத்தபடி பாத்தீங்கன்னா ரிமோட்ல வச்சுக்கலாம். உங்களுக்கு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கிராஸ் மெட்டீரியல் நாங்களே கையிலேயே பின்னதுங்க. ஓகே ஃப்ரிட்ஜ் மேலலாம் வச்சு பழம் வச்சு சூப்பரா இருக்கும். ஓகே டைனிங் டேபிள்ல கூட டைனிங் டேபிள்லயே வச்சுக்கலாம். ஓகே ஓகேங்கக்கா. தம்பி இத பாருங்க பூஜா கூட. பூஜா கூடயாங்கா? கண்டிப்பா. இவ்வளவு அழகா கியூட்டா இருக்கு. கியூட்டா இருக்கும். உங்களுக்கு நீங்க எண்ணெய் திங்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். பூஜா ஜாமான்லாம் வச்சு எடுத்துட்டு போலாம். பூஜா ஜாமான்லாம் வச்சு இப்படி எடுத்துட்டு போனீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஓகேங்கக்கா. அக்கா நம்ம இந்த ஒயர் பைலாம் எடுத்துட்டு போவாங்க. ஒயர் பையோட உங்களுக்கு இது நல்லா இருக்கும். நீங்க எண்ணெய் பட்டா கூட மறுபடியும் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பரா இருக்கும். சூப்பர்ங்கக்கா. அக்கா இதெல்லாம் இப்ப வாஷபிள் அது? வாஷபிள் தான். ஓகே கழுவிக்கலாம். சோப் போட்டு வாஷ் பண்ணி நீங்க எடுத்து அப்படியே மாட்டி வச்சிட்டீங்கன்னா உணர்ந்தா இதே மாதிரி தான் இருக்கும். ஓகே ஓகே. தம்பி உங்க வீட்ல செடிலாம் எதுல வளர்த்துறீங்க? அக்கா நாங்க என்ன அந்த பிளாஸ்டிக் பேக்லாம் இருக்கும்ல அதுல தான் வளர்த்துறோம். பிளாஸ்டிக்ல வைக்காதீங்க. இது பாருங்க கூட பாருங்க சூப்பரா இருக்கு. இதுல செடி வச்சீங்கன்னா வீட்ல பார்க்கிறதுக்கு அழகா இருக்கும். அக்கா இது வந்து அந்த இது செடி வைக்கிறதுக்கான பேஸ்கெட். செடி வைக்கிறதுக்கு தான். நீங்க இதுல வச்சீங்கன்னா தண்ணி இருந்தாலும் அப்படியே இறங்கிக்கும். எது ஆகாது. ஓகேங்க. வித்து போகிறதோ எதுவுமே ஆகாது. ஓகே இதெல்லாம் கிராஸ்லயே பண்ணிருக்கீங்க? கிராஸ் மெட்டீரியல் தான். எல்லாமே கை மின்னல். சூப்பர்ங்க. ரொம்ப நாளைக்கு தாங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா. லைஃப் வரும். லைஃப் நல்லா லாங் வரைக்கும் இருக்கும். தம்பி இன்னொரு பேஸ்கெட் இருக்கு பாருங்க. ஓகேங்க. இது பாருங்க இன்னும் நிறைய பூச்செடி எல்லாம் வச்சுக்கலாம். ஓ மண் அதிகமா போட்டு வச்சுக்கலாம். வேற செடி நீங்க வேற ஏதாவது பிளாஸ்டிக் இந்த மாதிரி பூ நிறைய இருக்கு இல்லீங்களா? ஆமாங்க. அந்த மாதிரி பூச்செடியும் போட்டு வச்சுக்கலாம். கோயிலுக்கு பூ போட்டு எடுத்துட்டு போலாம். இதுலயும் கோயிலுக்கு பூ போட்டு எடுத்துக்கலாம். நிறைய பொரிச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஓகே அக்கா இது எல்லாமே கை பின்னலா? எல்லாமே கை பின்னல் தான். செம்மையா இருக்கேங்கக்கா. இதெல்லாம் எங்க பண்றீங்க? உங்கள்ட்ட ஃபேக்டரி இருக்குங்களா? ஃபேக்டரி இருக்கு. எங்களுது ஆத்தூருங்க. ஓகே ஆத்தூர்ல ஃபேக்டரி இருக்கு. நாங்களே எல்லாம் பின்னுங்க. இங்க பாருங்க பின்னல் ஒவ்வொன்றும் சூப்பரா இருக்கும். ஓகே எல்லாமே கை பின்னல் தான். அக்கா இது என்னங்கக்கா அது? இங்க பாருங்க பாக்ஸ். ஓகே நீங்க வந்து இதுல வந்து டேப்லெட் போட்டுக்கலாம். சும்மா பியூட்டி பார்லர் மெட்டீரியல் எல்லாம் போட்டுக்கலாம். ஓகே ஓகே. குழந்தைகளுக்கு திங்ஸ் வச்சுக்கலாம். ஓகே இதுல போட்டு நீங்க அப்படியே எடுத்துக்கிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். வெளியில எடுத்துட்டு போலாம். இதெல்லாம் இந்த பிளாஸ்டிக்ல தான் வந்து வச்சிருப்பாங்க இல்லையா? பிளாஸ்டிக்ல தேவை. நீங்க இதுல வச்சீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே வந்து எஃபெக்ட் ஆகாது. அக்கா அடுத்து என்ன காட்ட போறீங்கக்கா? நம்மட்ட உங்களுக்கு வந்து பாக்ஸ் காட்டுனேன். திங்ஸ் போட்டு வைக்கிறது காட்டுனேன். அடுத்து பாருங்க ஒரு பேக் காட்டுறேன். ஓ பேக் இருக்குங்களா? பேக் இருக்கு. எல்லா விதமான பேக் இருக்கு. ஓகேங்க. இது பாருங்க இந்த ஹேண்ட் பேக் மெட்டீரியலோட இருக்கு. சோ இதெல்லாம் நம்ம இந்த பிளாஸ்டிக் பையா பாத்துறோம். ஆமா இது பிளாஸ்டிக்ல தான் நீங்க பாத்திருப்பீங்க. இத பாத்தீங்கன்னா பாருங்க பின்னல் சூப்பரா பின்னி இருப்பாங்க. ஓகே உங்களுக்கு வந்து நீங்க வந்து கிஃப்டாவும் கொடுத்துக்கலாம். திங்ஸ் போட்டு வச்சுக்கலாம். ஓகே இதுல இந்த பேக்ல இந்த ஒரு டிசைன் தான் இருக்குங்களா இல்ல? இருக்கு. என்ன வேற டிசைன் இருக்கு காட்டுறேன். ஓகே ஓகேங்க. இந்த மாடல் பாருங்க ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. ஓ
ஓ சூப்பரா இருக்கேங்கா. அது இங்க பாருங்க, கையில அப்படியே எடுத்துட்டு போனா செம்ம கியூட்டா செம்மையா இருக்கும் இருக்கும். இல்லைங்களா? உங்களுக்கு எடுத்துட்டு போகும்போது பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஓகே. அது குழந்தைங்க கையில கொடுத்துட்டீங்கன்னா அவங்கள பாக்குறதுக்கு இதை பார்க்க செம்மையா இருக்கும். ஆமாங்கக்கா. அக்கா இப்போ இதெல்லாம் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸாக கொடுக்கறதுக்கு ஆசைப்படுவாங்க ஒரு சிலர்ஸ் வந்து, அதனால பல்க் குவான்டிட்டி கொடுப்பாங்க. ஒரு 500 பீஸ் 1000 பீஸ்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் கொடுத்தா ரெடி பண்ணி கொடுக்க முடியுங்களா? கண்டிப்பா வாங்கிக்கலாம் தம்பி. ஓகேங்க. 5000 பீஸ் வந்து இப்போ டெலிவரி பண்ணியிருக்கோம். ஓகேங்க. இன்னும் எங்களுக்கு வந்து தீபாவளி டைம் வரதுனால இன்னும் ஓ ஆமா, தீபாவளி டைம்லலாம் நிறைய பேர் இது ரிட்டர்ன் கிஃப்டா கொடுக்க ஆசைப்படுவாங்க. கண்டிப்பா இதுல வந்து அந்த ஸ்வீட்ஸ்லாம் வச்சு கொடுத்தா செம்மையா இருக்கும்ல. தம்பி இது பாருங்க, குட்டி வாளி மாதிரியே உங்களுக்கு இருக்கும். ஆமாங்கக்கா, வாளி மாதிரி தான் இருக்கு. ஆமா செம்மையா இருக்கு. செம்மையா இருக்குங்களா? ஓகேங்க. இதெல்லாம் வெளிய எடுத்துட்டு போறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்களா? சூப்பரா வெளிய எடுத்துட்டு போலாங்க. நீங்க எந்த திங்ஸ் வேணாலும் இதல போட்டு நீங்க எடுத்துட்டு போலாம். ஓகே. இது ஃபுல்லாவே கிராஸ் தான். கிராஸ் தான், எல்லாமே கிராஸ் தான். இது வெயிட் தாங்குமாங்கக்கா அந்த அளவுக்கு? கண்டிப்பா இதுல வந்து 2 கிலோ வெயிட் தாங்கும். உங்களுக்கு ஃபுல் கவரோட வேணாலும் இன்னொரு பாக்ஸ் காட்டுறேன். ஓகே காட்டுங்க. ஓகே பாருங்க, இது செம்மையா இருக்குங்களா? அக்கா இதெல்லாம் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பேக்கா கொடுத்துடலாமா? கண்டிப்பா கொடுத்துடலாம். ஓகே சூப்பரா இருக்கும்ல. சூப்பரா இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து நீங்க கொடுத்து கையில போய் கடையில ஏதாவது வாங்கிட்டு வர சொன்னீங்கன்னா அவங்க செம்மையா கியூட்டா கொண்டு வந்து வாங்கிட்டு. தம்பி இது பாருங்க, இந்த பேக் வந்து நீங்க வாட்டர் கேன்ல வெளியில போகும்போது எடுத்துட்டு போலாம். பிளாஸ்க் வச்சு எடுத்துட்டு போலாம். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பேக்காவும் கொடுத்துடலாம். இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன ஹாஸ்பிடல்ஸ்லாம் எங்கயோ வெளியில போனீங்கன்னா எடுத்துட்டு போலாம். நீட்டா இருக்கு. இதுல சைஸஸ் இருக்காங்கக்கா? இருக்குங்க. இதுலயே பாத்தீங்கன்னா இன்னொரு சைஸ் இருக்கு. இந்த மாதிரி இப்போ கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கு. பெரிய சைஸ் வேணாலும் எடுத்துட்டு போலாம். ஒரு ஹேண்ட் பேக்கு பதிலா கூட இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். டீசன்ட்டா இருக்கும், நல்லா இருக்கும் இல்லையாக்கா? தம்பி இந்த பேக் பாருங்க. ஓகேங்கா. இதுதான் இப்பலாம் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. ஓ ஏங்கா? இது வந்து குழந்தைங்களுக்கு போட்டோ ஷூட்டுக்கு எல்லாத்துக்குமே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். போட்டோ ஷூட்டுக்குலாம் வாங்கிட்டு போறாங்களா? சூப்பரா இருக்கு. இது போட்டு குழந்தைங்களுக்கு இப்படி வச்சு பாத்தீங்கன்னா ஆமா, இந்த கலருக்குலாம் போட்டோ ஷூட்டுக்கு சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கும். இது ஒரு டிசைனாவும் நல்லா இருக்கும். ஓகேங்கா. அக்கா இப்போ இதுலயே சைஸ் இருக்குங்களா? இருக்கு. இன்னும் பெரிய பீஸ்ல இருக்கு. இது வந்து பெரியவங்க எல்லாம் ஃபேன்சியா லேடிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இது ரொம்ப விரும்புறாங்க. ஓ ஆமா, ஃபேன்சியா இருக்கு, நல்லா ஃபேன்சியா இருக்கு. அப்படி இப்படி மாட்டி போட்டோ எடுக்கிறதுக்கு செம்மையா இருக்கும். செம்மையா இருக்கும். இன்னொரு மாடல் பாத்தீங்கன்னா இந்த கைப்பிடியோட இருக்கு. ஓ இதுல என்ன வித்தியாசம்? அந்த கைப்பிடி மட்டும் தான் வித்தியாசம். இது என்ன மூங்கில்ல பண்ணதா? இது மூங்கில். கைப்பிடி வந்து மூங்கில். அக்கா இந்த பேக்லாம் லைஃப் வருமா? சூப்பரா இருக்கும். நீங்கன்னா 10 வருஷத்துக்குனால இந்த பேக் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் வந்து வாஷும் பண்ணிக்கலாம் இல்லையா? வாஷ் பண்ணிக்கலாம். ஓகே. நார்மலா ஒரு துணி பேக் வாஷ் பண்ற மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா பண்ணிக்கலாம். அக்கா அடுத்து இதெல்லாம் என்னங்கா? தம்பி இது பாத்தீங்கன்னா எல்லாமே Dress தான். ஓகேங்க. ஒவ்வொன்னும் ஒவ்வொரு பீஸ்ல இருக்கு. அப்படியே காட்டுறேன் பாருங்க. ஓகே. இந்த மாதிரி இருக்கு. ஓ நிறைய சைஸஸ்ல இருக்குங்களா? நிறைய சைஸ், ஒவ்வொரு சைஸ் ஒவ்வொரு விதமா இருக்கும். ஓகேங்க. பாத்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் எங்க யூஸ் பண்றாங்கங்கா? இது பாத்தீங்கன்னா டேபிள் மேல வச்சு நீங்க ஒவ்வொன்னும் வெங்காயம், தக்காளி, ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். மத்தபடி பாத்தீங்கன்னா ஹாஸ்பிடல்ல யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இதெல்லாம் நிறைய வாங்கிட்டு போறாங்க. ஓ ஹாஸ்பிடல் அந்த திங்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்றதுக்கு போட்டு வைக்கிறதுக்கு நிறைய வாங்கிட்டு போறாங்க. ஓகே. நான் இந்த பொட்டி கடையிலலாம் கூட நிறைய பாத்துர்க்கேன். இந்த போட்டோ ஷூட்ஸ்லாம் இதுல வச்சு எடுப்பாங்க. அந்த போட்டோலாம் கண்டிப்பா சாரீஸோ இருக்கட்டும் இல்ல Dressesலாம் இதுல வச்சு எடுக்கும்போது பாத்தீங்கன்னா இதுல வச்சு வரிசையா வச்சீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கும். நீங்க துணியில மேல போடுறதோட இதுல வச்சு வச்சீங்கன்னா நல்லா இருக்கும். செம்மையா இருக்கும். கூட பாத்தீங்களா என்னங்க அது? இது பாருங்க, Dress எல்லாம் அடுக்கி வச்சுக்கலாம். சூப்பரா இருக்கும். அது இல்லாம உங்களுக்கு வச்சு இப்படி வச்சு குழந்தைங்களை வச்சு போட்டோ எடுத்தீங்கன்னா செம்மையா இருக்கும். ஓ இதுலயும் குழந்தைங்களை வச்சு போட்டோ எடுக்கறாங்க. குழந்தையை வச்சு எடுத்தீங்கன்னா பார்க்கிறதுக்கு லுக் அவ்வளவு அழகா இருக்கும். ஓகே. இதெல்லாம் ஒரு 2-3 வீட்ல வாங்கி வச்சு ஷெல்ஃப்ஸ்ல வந்து அந்த துணிலாம் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். துணிலாம் வச்சுக்கலாம். ஓகே. இது ஒரு மாதிரி ஷேப்பா பார்க்கிறதுக்கு நல்லாவே இருக்கு இல்லையா? இந்த மாடல்ல இருக்கு, இந்த ஷேப்ல இருக்கு. ஓகே. ஃபுல்லா உங்களுக்கு வந்து இந்த ஷேப்ல வேணாலும் எடுத்துக்கலாம். ஓ இப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ரெண்டுமே சேம் பிரைஸ் தான். ஆமா, ரெண்டுமே சேம் பிரைஸ் தான். ஓகேங்க. அக்கா இது என்ன பாஸ்கெட்ங்கா? அண்ணா இது பாத்தீங்கன்னா செடி வச்சுக்கலாம். வீட்டுக்கு முன்னாடி வச்சுக்கிறீங்க பாத்தீங்களா அழகா? அதுல வந்து நீங்க இதல போட்டு செடி வச்சீங்கன்னா ரெண்டு சைடு வச்சீங்கன்னா அவ்வளவு செம்மையா இருக்கும் உங்களுக்கு. வீடே தனி லுக்கா தெரியும் இல்லங்கா? சூப்பரா இருக்கும். இதுலயும் சைஸஸ் இருக்கு. சைஸ் இருக்கு. ஓகேங்க. இது பாத்தீங்கன்னா இது சின்ன சைஸ். ஓகே. இது ரெண்டு பக்கமும் செடி வச்சீங்கன்னா அந்த தென்னை மரம் மாதிரி இருக்கு இல்லீங்களா? ஆமா. அந்த மாதிரி செடில வச்சீங்கன்னா சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கு. அடுத்து என்னங்கா? தம்பி இன்னொரு பேக் பாருங்க. ஓகேங்க. இதெல்லாம் வெளியில நீங்க எடுத்துட்டு போறதுக்கு நல்லா இருக்கும். ஓகே. வெளியில மார்க்கெட் போறீங்க, இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போனீங்கனாலும் எல்லாமே திங்ஸ் வச்சு நீங்க எடுத்துட்டு. இது எல்லாமே அந்த பின்னலோட இருக்கும். பின்னல் தான் டிஃபரண்ட் வரும். ஓகேங்க. இந்த மாடல்ஸ்லாம் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாடல் செம்மையா கைப்பிடி பாருங்க. இதெல்லாம் ஃபுல்லா கவர் பண்ணிக்கிற மாதிரி. ஃபுல்லா கவர் பண்ணிக்கலாம். ஓகே. ஷாப்பிங் போகும்போதெல்லாம் இத எடுத்துட்டு போலாம் இல்லையா? ஷாப்பிங் போறதுக்கு, காய்கறி வாங்குறதுக்கு இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். 10 கிலோ வெயிட் போடலாம். 10 கிலோ வரைக்கும் வெயிட் தாங்குமா? ஓகே ஓகேங்கா. இந்த மாதிரி ஷேப்லாம் இருக்கு பாருங்க. ஓ இந்த மாடல்ஸ் ஒன்று இருக்கு. ஓகேங்க. அதுலயே பாத்தீங்கன்னா கலர்லயும் இருக்கு. உங்களுக்கு பெரிய கூடை கலர் வேணாலும் நாங்க செஞ்சு இந்த மாதிரி கலர்ஸ்லயும் இருக்கு. கலர்ஸ்ல இருக்கு. செம்மையா இருக்கு பெரிய கூடைலாம். ஓகே. அதுவுமே அதே மாதிரி தான் இல்லையாங்கா? இது ஒரு மாடல் பாருங்க. கொஞ்சம் குட்டி சைஸ்ல. குட்டி சைஸ் மாடல் தான் வித்தியாசம் வரும். வேற ஒண்ணு இல்ல. அதே மாதிரி இந்த மாடல் பாருங்க, ஸ்டார் போட்ட மாதிரி சூப்பரா இருக்கும். செம்ம கியூட்டா இருக்கு இதெல்லாம். கண்டிப்பா ஷாப்பிங்லாம் இத எடுத்துட்டு போணும்னு வைங்களேன். பாக்குறவங்க எல்லாம் நம்மளே தான் பாப்பாங்க இல்லையா? இது என்ன டிசைனிங்கா? இது ஒரு பின்னல். ஓகே. இது எல்லாமே கையிலேயே பண்றீங்க? கை பின்னல் தான். ஓகே. அக்கா இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப
இதெல்லாம் வந்து ஒரு பிசினஸா எடுத்து பண்ணணும், ரீசெல்லிங் பண்ணணும்னு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. ஏன்னா ப்ராடக்ட்ஸ் அவ்வளோ யூனிக்கா இருக்கு. இப்போ ரீசெல்லர்ஸ்க்குலாம் நீங்க சப்போர்ட் பண்ணி கொடுக்குறீங்களாங்க? சப்போர்ட் பண்ணுவோம் நாங்க. ஓகே, ரீசெல்லர்ஸ் வந்து எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பண்ணிக்கலாம் தம்பி. இந்த பேக் பாருங்க. ஓகேங்க. கிராஸ் ஹேண்ட் பேக் மாதிரியே இருக்கும். ஆமா, ஹேண்ட் பேக் மாதிரியே தான் இருக்கு. இருக்குங்களா? செம்மையா இருக்குங்கக்கா. இங்க பாருங்க, இதோட லாக் போட்டுக்கலாம். ஓ, இதுல லாக் வேற இருக்கா? திங்ஸ் உள்ள அப்படியே இருக்கும். ஓகேங்க. எதுமே வந்து இதாகாது, நல்லா இருக்கும். திங்ஸ்லாம் வச்சிட்டு மறுபடியும் லாக் பண்ணிக்கலாம். லாக் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கலாம். சோ கிட்டத்தட்ட ஹேண்ட் பேக் மாதிரியே தான் இருக்கு. ஹேண்ட் பேக் மாதிரியே தான் இருக்கும். நீங்க வேணுங்கறப்ப க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம இதுலயே வேற மாடல் ஏதோ இருக்கு. வேற மாடல் வந்து ஓபன் டைப்ல இருக்கு உங்களுக்கு பாருங்க. ஓ, இந்த மாதிரி ஓபனாவும் நம்ம எடுத்துக்கலாம். என்னங்க கிராஸ் சில பேர் வந்து லாக்கோட கேக்குறாங்க, ஓபனாவும் கேக்குறாங்க. அந்த மாதிரி நாங்க மாடலுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுப்போம். ஓகே, என்னங்க கிராஸ் பேக்ல இவ்ளோ கலெக்ஷன் வச்சிருக்கீங்க. இங்க பாருங்க, இது எல்லாமே அந்த கலெக்ஷன் வாங்கிக்கலாம். செம்ம கியூட்டா இருக்கு. இதெல்லாம் என்னதுங்கக்கா? இதுவும் அதே மாதிரி ஹேண்ட் பேக் தான். ஓகே ஓகேங்க. இது பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, கைப்பிடியோட இருக்கு உங்களுக்கு. ஓ, இது அந்த ஆர்கனைசிங் ட்ரேவா? இதெல்லாம் பிளாஸ்டிக்ல தான் இருக்கும் இல்லையா? பிளாஸ்டிக்ல தான் நீங்க பாத்துருப்பீங்க. இங்க பாத்தீங்களா, பின்னல் பாத்தீங்களா? செம்மையா இருக்குங்கக்கா. இதெல்லாம் அந்த திங்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு வச்சுக்கலாங்க. இதுலயே சைஸஸ் இருக்கு. சைஸ் பெரிய சைஸ், சின்னது, எந்த சைஸ் வேணாலும் வாங்கிக்கலாம். ஓகே, இதுலயே பாருங்க, இதுவும் ஆர்கனைசிங் ட்ரே தான். இதே மாதிரி உங்களுக்கு ஹைட்டா வேணாலும் கைப்பிடி இல்லாம இதே சேம்லயே கொஞ்சம் ஹைட்டா வேணா இத எடுத்துக்கலாம். அக்கா, அடுத்து என்னதுங்க அது? தம்பி ஒரு சின்ன பாக்ஸ் காட்டணும் இல்லைங்களா? அது வந்து டேப்லெட் எல்லாம் போட்டு வைக்க காட்டணும். ஓகே. இது பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். ஓகே, இதுல என்ன ஸ்பெஷலுங்க? ஸ்பெஷல்னா மேல வந்து ஈமிக்காம இருக்கும், அந்த மாதிரி இல்ல போட்டு வச்சு நம்ம மூடி வச்சுக்கலாம். அதோட பாருங்க உங்களுக்கு லாக்ல இருக்கும். லாக் போட்டு நீங்க எங்க வேணாலும் வெளியிலயே எடுத்துட்டு போலாம். ஓகே, இந்த மாதிரி லாக் வந்து போட்டுக்கலாம். லாக் போட்டுக்கலாம். வேணுங்கறப்ப நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். வெளிய ஏதோ திங்ஸ்லாம் எடுத்துட்டு போணும் அப்படினா இத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க. ஓகே, எவ்வளவு வேணாலும் போட்டு வச்சுக்கலாம். ஓகேங்கா. இதுலயே வேற ஏதோ டிசைன் இருக்குங்களா? டிசைன் வந்து கைப்பிடி மாதிரி தான் ஒன்று இருக்கும். இந்த மாதிரி மேல கைப்பிடியோட இருக்கும். இந்த மாதிரி ஓபன் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப கியூட்டா இருக்குங்க. அந்த பேக்லாம் பாத்தீங்கன்னா திங்ஸ்லாம் போட்டு கவர் பண்ணி நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க. அப்படியே இப்படி மாட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டியா இருக்கும். அங்க இந்த மாதிரி வேற என்ன பேக்ஸ்லாம் இருக்குங்க? எங்க பிக்னிக் பேக்ல நிறைய வெரைட்டி இருக்கு. பிக்னிக் பேக்கா? அப்படினாங்க பாருங்க காட்டுறேன். இதுல பாத்தீங்கன்னா பாக்ஸ் மாதிரியே பாத்தீங்களா, பெட்டி மாதிரியே இருக்கும். ஓ, இதுதான் பிக்னிக் பேக்கா? இது குட்டி பிக்னிக் பேக். குட்டி பேக். இதுலயே பெரிய சைஸ்ங்க காட்டுறேன் பாருங்க. அடுத்த சைஸ் இதல் இருக்கு. ஓகே, எங்கயோ பிக்னிக்லாம் போகும்போது சாப்பாடு எல்லாம் வச்சு எடுத்துட்டு போலாம். ஓகே, இதுக்கு லாக் இருக்காங்கக்கா? இதுக்கு லாக் இருக்கு. ஓ, அழகா லாக்கும் போட்டுக்கலாம். பாருங்க, லாக் போட்டுக்கலாம். அந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பர் சூப்பர்ங்கக்கா. அதுலயே பாத்தீங்கன்னா இன்னும் பெரிய சைஸ் காட்டுறோம். இதுல இன்னும் பெரிய சைஸ் இருக்கா? இருக்கு, கண்டிப்பா இருக்கு. இந்த வெரைட்டி பாத்தீங்களா? இவ்ளோ பெருசு இருக்கு. பாத்தீங்களா உள்ள எவ்வளவு திங்ஸ்லாம் ஒரு ஃபேமிலியோட திங்ஸ்லாம் கொஞ்சம் போட்டு ஃபேமிலியோடது எல்லாமே வச்சு நீங்க எடுத்துக்கலாம். பிக்னிக் பேக்ல இன்னும் நிறைய வெரைட்டி இருக்கு. ஓகேங்க. பெரிய சைஸ் வரையாவும் இருக்கு. அப்படியே பாருங்க. இது எல்லாமே பிக்னிக் பேக் தானா? இதுல குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா 15 கிலோ வெயிட் வரைக்கும் நீங்க போட்டுட்டு போலாம். 15 கிலோ வரைக்கும் கண்டிப்பா போட்டுட்டு போலாம். ஓகே, அண்ட் எல்லாமே வாஷபிள் இல்லையா? வாஷபிள் தான், எல்லாமே வாஷபிள் தான். ஓகேங்க. இது பாத்தீங்கன்னா இங்க பாருங்க. வா, சூப்பரா இருக்குங்கக்கா. பின்னல் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பின்னலும் சூப்பரா பின்னிருப்பாங்க. ஆமா, நல்லா நெருக்கமா இருக்கு. லைஃப் நல்லா வரும். லைஃப் சூப்பரா இருக்கு உங்களுக்கு. ஓகேங்க. அக்கா, நம்மள்ட்ட இந்த கிராஸ் பேக்ஸ் தவிர வேற என்ன விஷயங்கள்லாம் இருக்குங்கக்கா? என்கிட்ட அகர்பத்தி இருக்குங்க. அகர்பத்தி? அதுவும் நீங்களே ஓனா பண்றீங்களா? கண்டிப்பா நாங்களே பண்றோம். ஓகேங்க. நீங்க பாருங்க, சேசாய் கிராஃப்ட் போட்டுருக்குங்களா? ஓ, ஓகே. வாசமா இருக்குமா? நல்லா சூப்பரா இருக்கு. செம்மையா இருக்கு. இருக்கு. ஒன்னு எடுத்து வெளிய பார்க்கலாமாங்கக்கா? பார்க்கலாம் பாருங்க. 150 தான் வரும். 150 ரூபாய் தானா? எவ்வளவு பீசஸ் இருக்குங்க? 130 குச்சி உங்களுக்கு நாங்க போட்டு கொடுப்போம். 130 இருக்குங்களா? நல்லா வாசமா இருக்குங்கக்கா. செம்மையா இருக்கு. இன்னும் சாண்டல் இருக்கு. ஓகே. சம்பா, பைனாப்பிள் எல்லா வெரைட்டியுமே எங்க எடுத்து பாத்தீங்கன்னா சம்பா. ஓ, சம்பானா அந்த அரிசி சொல்லுவாங்களா? அது பேஸ் சம்பா வந்து செண்பக பூ வாசம். ஓ, சரி சரி சரிங்க. நீங்க போய் பூவை பார்க்க தேவையில்ல. இது நீங்க பத்த வச்சீங்கனாவே இந்த ஸ்மெல்ல நாம பாத்துக்கலாம். ஓ, பூவோட வாசம் அப்படியே அதுல இருக்கு. செம்மையா இருக்கும். இந்த மாதிரி வேற என்னென்ன ஃப்ளேவர்ஸ் இருக்குங்க? பைனாப்பிள் இருக்கு. ஓ, அகர்பத்தி இதுல வந்து பைனாப்பிள், சாண்டல் எல்லாமே இருக்கு. லாவெண்டர் எல்லாமே அந்த ஃப்ளேவர்ஸ் தான். இது எல்லாமே அதுல இருக்கு பாருங்க. எல்லாமே 150 ரூபாய் தான். 150 தான். ஓகே அக்கா, ரொம்ப பொறுமையா கடையில இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே எங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அதுக்கு வந்து மிகப்பெரிய நன்றிங்கக்கா. அக்கா, மறுபடியும் ஒரு டைம் கேட்டுக்கிறேன். இப்போ இந்த பேக்ஸ் எல்லாம் வேற டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இல்ல வேற ஸ்டேட்டுக்கு வந்து ஆசைப்பட்டு கேக்குறாங்க அப்படின்னா அனுப்பி வைக்க முடியுங்களா? கண்டிப்பா அனுப்பி வைப்போம். நீங்க ஒரு பீஸ்னாலும் நாங்க கொரியர் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருவோம். ஒரு பீஸ் எந்த ஊருக்கு நீங்க வேணாலும் நாங்க கொரியர் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருவோம். ஓகேங்க. இப்போ அந்த கொரியர் பண்றதுக்குன்றது தனியா சார்ஜ்ன்றது வரும் இல்லையாங்கக்கா? வரும். ஓகேங்கக்கா. அண்ட் வந்து நாம இப்போ ரிட்டன் கிஃப்ட்ஸாக கேட்குறாங்க. ஏன்னா நான் ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன், வரவங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட்ஸ் கொடுக்கணும், தாம்பல பைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு கேட்பாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பீஸ் 500 பீஸ் அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டாலும் வாங்கிக்கலாம். ஓகே. எவ்வளோ நாளில் ரெடி பண்ணி கொடுக்க முடியும்? நாங்கள் ஒரு வாரத்தில் எவ்வளோ பீசஸ் கேட்டாலும் ஒரு வாரத்தில் நாங்கள் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவோம். சூப்பருங்கக்கா. இப்போ வந்து நம்ம அவுட்லெட் எங்கெங்க இருக்குன்றதையும் மறுபடியும் சொல்லிருங்கக்கா. எங்களுது வந்து இங்கே வைகுந்தம் சரவண பவன். ஓகேங்க.
அடையார் ஆனந்த பவன், பெருந்துறை, இங்க சேலம், ராசிபுரம், எல்லா இடத்துலயுமே எங்க 20 இடத்துல இருக்கு. ஓகே. அண்ட் இது தவிர வந்து ரீசெல்லர்ஸ்க்குமே இவங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இதை வந்து ஒரு பிஸ்னஸாக நீங்கள் ரீசெல்லிங் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. அதுக்கான இன்ஃபர்மேஷனும் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதை தவிர்த்து இந்த பேக்ஸ்லாம் நீங்கள் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கீழே வந்து இப்போ ஒரு நம்பர் இருக்கும், ப்ளஸ் அவங்களோட இன்ஸ்டா ஐடியுமே வந்து கொடுக்குறோம். அதுக்கு நீங்கள் ஜஸ்ட் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேக் எல்லாமே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அக்கா ரொம்ப பொறுமையாக எங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, அதுக்கு மறுபடியும் நன்றி. நம்ம இங்கே இருக்கும்போது எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்களோ சேம் ரெஸ்பான்ஸ் நம்மளோட வியூவர்ஸ்க்கும் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம்க்கா. கண்டிப்பாக. ஓகே, ரொம்ப நன்றி.